வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். இந்த நிறைவுள்ள தெய்வனோடு நாம் உறவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறைவுள்ளதாக பரிபூர்ணம் உள்ளதாக அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சில சம்பவங்கள் இருந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு நிறைவின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் ஒரு படி மேலே ஓங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டிப்பில் மனுஷன் எப்படி உண்டாக்குறாரு நல்லா தெரியும். இந்த நல்லா தெரியும் என்ற இடத்துல தான் நம்ம நிறைய நேரம் கோட்டை விட்டுறோம் பாருங்க. அது சிருஷ்டிப்பு தானே, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை, முதல்ல மனுஷனை எப்படி உண்டாக்கியிருக்கிறார் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல நம்ம நின்று கவனிக்கும் பொழுது நாம் யாராக இருக்கிறோம், தேவன் நம்ம எப்படி உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே நம்ம மேலே ஒரு விசேஷித்த தன்மை, நம்ம மீது ஒரு விசேஷித்த ஒரு பார்வை நமக்கு வந்துடும் பாருங்க. இல்லைன்னா நாம் எப்படி உண்டாக்கியிருக்கிறோம், நம்ம தேவன் எப்படி உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலைன்னா நம்முடைய வாழ்க்கையின் மீது நம் மீது எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு நம்ம போயிடுவோம் பாருங்க. ஆகவே இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இயேசு யாராக இருக்கிறார், இந்த இயேசு கிட்ட நம்ம வந்து அன்பு கூறும்பொழுது, இவரோடு நம்ம உறவு கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட விதமாக மாற்றுகிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, நாம் இயேசுவோடு உறவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் நிறைவுள்ளதாக மாற்றுகிறார். போதுமான அளவுக்கு மிஞ்சி அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷன் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் அவனை விட்டுட்டு ஒரு மனுஷனுக்கு 4 நதி கொடுக்குறாரு. அதில் பொன் விளைகிற பூமி இருக்கிறது, அங்கே முத்துக்கள் இருக்கிறது, கோமத கல் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, எல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படி தேவன் உண்டாக்குனார் பாருங்க. பூமி எப்படி உண்டாக்கி பார்க்குறாரு, எல்லாம் நல்லதாக இருக்கிறது. அப்போ நடுவில் தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்குது. எல்லாம் பாருங்க, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தால் போதும், நாங்கள் ஜெபிச்சா போதும், எல்லா கூட்டத்தில் வந்து அட்டன் பண்ணால் போதும், தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு தெரியும், ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியும், இயேசுனா என்னன்னு தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையில் உண்மையாக ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது கேட்டால் ஒரு கேள்விக்குறி. இப்படியே ஒரு 3 படி நிலை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாருங்க பாருங்க. என்ன எக்ஸ்ட்ரீமாக போனால் பணமே வேணாம், பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை, பணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்யம் சம்பன்னராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்வது. சங்கீதம் 104 24ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 104 24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படுத்தி, பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. யாரு பாருங்க, பூமி யாருடைய பொருட்களால் நிறைந்திருக்குது அப்படின்னா கர்த்தருடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு வேதாகமம் சொல்லுகிறது, பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம் ரொம்ப ரொம்ப நல்லது, அது நம்மக்கிட்ட இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பாவத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இந்த பூமியில் வந்தது. அதனால தான் குறைவு ஏற்பட்டது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு, ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறைவில் இருக்கிறது. ஏன் குறைவில் இருக்கிறது அப்படின்னா, நாம் முதல்ல எதற்கு இடத்தை கொடுக்கிறோம் என்பது ரொம்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சுவிசேஷத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்றாரு. முதலாவது ஃபர்ஸ்ட் திங்க். நம்ம அப்போ முதல்ல எதை தேடுறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆமாம், ரொம்ப நல்லது. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. ஆமாம்,
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை ப்ராக்டிக்கலாக அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பழைய காரியங்கள் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தேவன் கிறிஸ்துவுக்குள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அதை அனுசரிக்காம, அதை விசுவாசிக்காம பழைய நிலையை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா, இந்த கடன் நான் எப்படி அடைக்க போறேன், இந்த கடன்லேருந்து நான் எப்படி வெளியே வர போறேன் அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆசீர்வதித்திருக்கிறார்னா சகல பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. எங்கன்னா நம்ம ஆவியில் இருக்கிறது. அது என்ன பண்ணணும்னா, நம்முடைய மனதில் கொண்டு நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய சரீர கண்களால் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக வந்துடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சீக்கிரமாக மேலே வந்துடலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாய் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இதை தேவனே ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. பாருங்க, தங்களுடைய தேசத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்தில் 400 வருஷத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள். அவங்கள நான் நியாயம் தீர்ப்பேன், எகிப்தை நான் நியாயம் தீர்த்து அவங்கள சகல நிறைய பொருட்களோடு அவங்கள நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ரட்சிப்பு என்பது ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே மனுஷன் பாவம் செஞ்சாலும் மனுஷன் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில், நோக்கத்திலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. மனுஷன் தான் பின்வாங்கினான். தேவனை பார்த்து ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பயந்து ஒளிந்து கொண்டான். ஆனால் மனுஷனை தேடி வராரு. அவர் ஒருபோதும் மனுஷனை குற்றப்படுத்த அவர் விரும்பல. ஆனா அவர் சொல்றாரு, அதமே நீ எங்க இருக்கிறா என்று கேட்கும் பொழுது, அவன் ஆண்டவரை நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். பாருங்க, நம்ம அங்க நல்லா பார்க்க முடியும். நிர்வாணி என்று ஆதாமுக்கு யார் சொன்னது? தேவன் சொன்னாரா நீ நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு? இல்ல, அந்த பிசாசின் மூலியமாக மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது சவுண்ட் வருகிறது. வெளியேந்து சவுண்ட் வரும்பொழுது நிர்வாணி என்ற அந்த உணர்வு வரும்போது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டு ஓடுறாங்க. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த திட்டத்திலிருந்து அவர் மாறவே இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னு, நோவா காலகட்டத்தில் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் காலகட்டத்தில் அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் கடவுள், நிறைவுள்ள தேவனா இருக்கிறார். அவர்கிட்ட ஏராளமான பொருட்கள் இருக்கிறது. அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் யாரும் ஓட்டாண்டியே இருக்க முடியாது என்பது இந்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருந்தாலும் ஏன் குறைவு அப்படின்னா, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பார்வை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில், எதன் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 430 வருஷமா அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிமைதனத்தில் ஒரு நுகம் இருக்கிறது. என்னன்னா, தரித்திரம், ஏழ்மை, குறைவு, பற்றாக்குறை, பணம் பெருகிறது கூட அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க மீது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் விளைவாக, பாவத்தினுடைய தண்டனையின் மூலியமாக இந்த சாபம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அடிமைப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுக்கு எதுவுமே சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்த நிலம் இருக்காது, நல்ல வாழ்க்கை இருக்காது, பாக்கெட்டில் நிறைவா பணம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிடப்பட முடியாது, பல அடிகள், பல கொடுமைகள், கண்ணீர், வேதனை, இப்பேற்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. யாரு? உடன்படிக்கையின் மக்களுக்கு இருந்தது. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, பாவத்தினுடைய கொடுமையை வெளிப்படுத்துகிறது. முன்பு நாம் அப்படிதான் இருந்தோம், பிசாசு கீழே இருந்தோம். பிசாசு கீழே இருக்கும் பொழுது அவன் இப்பேற்பட்ட ஒரு சுமை நுகத்தை நம் மீது சுமத்தி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். ஒரு குறைவுல, சாபத்துல, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவன் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தான். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை அவரை விலக்கிரமாக கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். இப்போ பிசாசு கீழே நம்ம இல்லை, அவனுடைய அடிமை கீழே இல்லை. முன்னாடி அவனுடைய அடிமையில் இருக்கும்பொழுது இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தோம். எப்படின்னா, எகிப்தில் இருந்த வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கு இந்த வாழ்க்கையில் தான் நம்ம முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம். இப்போ தேவனுடைய குடும்பத்தில் நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்கிறது? இந்த குடும்பம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனா இருக்கிறார். அவர்
நான் சொன்னேன் இந்த சங்கீதத்தில் வாசிச்சலையே, சங்கீதம் 104:24, பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. அந்த தேவனை ஆராதிக்கிறோம், அந்த தேவனுடைய குடும்பத்தில் நம்ம வந்திருக்கிறோம், அவரோட உறவு கொள்ளுகிறோம். அப்போ அவரோட உறவு கொள்ளும் பொழுது இந்த தகப்பன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார்னா நிறைவுள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த நிறைவின் தேவனை அந்த நிறைவின் தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கும். ஒருபோதும் ஓட்டையா இருக்காது. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கொடுமையினால நம்முடைய வாழ்க்கை நுகத்தறியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யம் என்ற குடும்பத்தில் நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க போறோம். சில சம்பவங்கள் மூலியமாக இந்த தேவன் உண்மையாகவே நிறைவுள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவரை இன்னும் நம்ம கிட்டி சேர முடியும், அவரை விசுவாசிக்க முடியும், இன்னும் நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறும். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம், 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமும் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷமா அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க அடிமைப்படும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் சொன்னேன், ஒருபோதும் அவருடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாகவே இருக்கவே இருக்காது. ஆனா தேவன் அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவருடைய வாழ்க்கையை அங்க ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா அங்க வெளிப்பட்டார். சர்வ வல்லமுள்ள தேவன் அங்க வெளிப்பட்டார். என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டிய எடுத்துக்க சொன்னாரு. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்னா, நெருப்பினால் சுட்டு அவர்கள் அதை சாப்பிட வேண்டும், ரத்தத்தை நிலைக்கால்களில் பூச வேண்டும். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து நம்மை எப்படி விடுதலையாக்கி இருக்கிறார், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை மறைமுகமாக இந்த ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த ரட்சிப்பு இந்த மறைமுகமான இருக்கிற இந்த ரட்சிப்புல தேவன் நிறைவுள்ளவராக இருக்கிறார் நம்ம பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தேவன் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அங்க வெளியே கொண்டு வரும்பொழுது அவங்கள வெறும் கையா கொண்டு வரல. எப்படி கொண்டு வர்றாருன்னா, மிகுந்த பொருட்களுடன் கொண்டு வராரு. வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்குங்கள் எகிப்தியர்கிட்ட அப்படின்னு சொல்றாரு தேவன். கேட்டு வாங்கி அவர்கள் மிகுந்த பொருட்கள் வாங்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள். இது எப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க போயிட்டு சண்டை போட்டு வாங்கல, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கல. இல்ல, தேவன் அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மறைமுகமான ரட்சிப்பை அங்க அவர்களுக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அங்க பஸ்கா, அங்க ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. முன்னாடி தேவனோடு எந்த விதமான ஒரு உறவும் இல்லாமல் இருந்தது. அதனால அவர்களுக்கு அடிமை என்ற வாழ்க்கை இருந்தது, குறைவு இருந்தது, தாழ்ச்சி இருந்தது, பற்றாக்குறை இருந்தது. இது எல்லாம் தேவனோடு ஒரு உறவு இல்லாம, ஐக்கியம் இல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனா தேவன் என்றைக்கு அந்த பஸ்காவை அவர்களை பலியிட செஞ்சு நம்முடைய சொந்த ஜனங்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, நம்முடைய சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் அந்த ஜனங்கள் தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது அவர் நிறைவுள்ள வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். என்றால் தேவன் மனுஷனை குறித்த நோக்கம், திட்டம் அதுவாகவே இருந்தது. அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் தேவனை விட்டு தூரம் போனாங்க. தேவனோட தூரம் போனும்போது என்ன நடந்ததுன்னா, அடிமையின் கீழ் அவர்கள் விற்கப்பட்டார்கள். இப்ப மறுபடியும் தேவனுடைய குடும்பத்துல தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துல வரும்பொழுது அவர் மறுபடியும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நிறைவின் வாழ்க்கை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மிகுந்த பொருட்களினால அவர்களை வெளியே கொண்டு வராரு. பொன் உடைமைகள், வெள்ளி உடைமைகள் எல்லாமே அவங்க வாங்கி கொண்டு வராங்க. எப்படி வராங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்களாக அவர்கள் வருகிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ வெளியே வரும்பொழுது மறுபடியும் பார்வோன் என்ன பண்றான்னா, துரத்துறான் அவங்கள. மறுபடியும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு துரத்துறான். ஆனா தேவன் சொல்லிட்டாரு, இல்ல நான் பார்வனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், இதனால என்னுடைய நாமத்தை அவங்க நடுவில் நான் மகிமைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லிட்டாரு. அப்போ சொல்லும் பொழுது அவங்க பார்வன் என்ன பண்றான் அப்படின்னா, எகிப்தின் ரதங்களை, குதிரை வீரர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா கொண்டு வந்து
அவங்களை பிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அப்போ ரதங்கள், குதிரைகள், வீரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தும் பொழுது பயப்படுறாங்க. பின்னாடி பார்த்து பயப்படுறாங்க. பயந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எகிப்திலே நல்லா இருந்திருப்போமே, அங்கே கல்லறை இல்லையா, அங்கே செத்து போயிருப்போமே, இங்கே வந்து எங்களை இப்படி விட்டுட்டீர் என்று ஜனங்க என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க. அப்போ அந்த மறுபடியும் அவர்கள் அந்த எகிப்தினுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் அந்த எண்ணங்கள் வருகிறது. எகிப்தை பார்த்து எகிப்தினுடைய வாழ்க்கை பார்வனை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் இங்கே இந்த யாத்திராகமும் 14:13 சொல்லுவது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்றாரு. நான் சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை இல்லை, அப்பேற்பட்ட ஒரு அடிமைதனம் உங்களை பின்தொடராது, அப்பேற்பட்ட ஒரு குறைவு உங்களை பின்தொடராது, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் நாம் இன்றைக்கு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். பயப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் பின்னாடி துரத்துதுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்ன விஷயம், என்ன காரியம் அப்படின்னு. நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ அவர்களை அந்த எகிப்தியர் கையிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கொண்டு போறாரு. இப்போ கொண்டு போற வழியில அவங்களை எப்படி நடத்துறாரு அப்படின்னா, வனாந்தர வழியா தேவன் அவளை நடத்துகிறார். அவர்களோடு கூட தேவன் உறவாடுகிறார், அவரோடு கூட நடந்து வருகிறார், அவங்களோடு கூட போறாரு, பகல்ல போறாரு, இரவுல போறாரு, அவங்களோடு கூட அப்படியே உறவாடுறாரு. இப்போ நிறைய பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் வருகிறார்கள். இப்போ வனாந்தரமான பாதையில நடந்து போறாங்க. இப்போ சாப்பிடணும், பசி எடுக்குது, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ ஜனங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படும் போது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அந்த ஜனங்களை அவர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் உண்மையாகவே நிறைவுள்ள தேவனா இருக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட ஜனங்களை அவர் விடுதலையாக்கி அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ வனாந்தரமான ஒரு பாதைக்கு வரும்பொழுது அவங்களுக்கு பசி இருக்குது. அப்போ இந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. யாத்திராகமும் 16 1 வாசிக்கிறேன். யாத்திராகமும் 16, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய் மலைக்கும் நடுவே இருக்கிற சீன வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கைகள் செத்து போனோம்னால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தோம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில நாங்கள் திருப்தி அப்பத்தை சாப்பிட்டோம். என்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க. எகிப்துல எப்பேற்பட்ட ஒரு அடிமைதனத்தில் கீழே இருக்கிறாங்க அவங்க, அதை யோசிச்சு பார்க்கல. அவங்க சொல்றாங்க, எகிப்துல நாங்க திருப்தியா வந்து அப்பத்தை சாப்பிட்டோம், ஆனா நீங்க இந்த வனாந்திர வழியில கொண்டு வந்துட்டீர், எதற்காக? சாவறதுக்காக இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க பாருங்க, இந்த வனாந்திரத்துல ஒரு டவுட் இருக்கும், இந்த வனாந்திரத்துல எப்படி வந்து நம்ம சாப்பிட முடியும்? அவங்க கிட்ட பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்குது, ஆனா எந்த விதமான கடையும் இல்லை, போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு சொந்த நிலம் இல்லை, போயிட்டு அங்க நெல் ஏதோ உழைச்சி அங்க வந்து அதை விதைச்சி மறுபடியும் அது பயிராக்கி அதை அறுவடை செய்து அவர்கள் சாப்பிட்றதுக்கு சொந்தமான நிலமும் இல்லை, ஆனால் எல்லாம் கையில் இருக்கிறது. அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் எப்படி நாங்கள் வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டு நாங்கள் பட்டினியெல்லாம் சாக வேண்டுமா அப்படின்றாங்க. மோசே கிட்ட முறுமுறுகிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்கள் என்று அவர்களை சோதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தேவன் சொல்றாரு, கரெக்டு, வனாந்தர பாதையில தேவன் நடத்துகிறார். ஏன் நடத்துறார் அப்படின்னா, அவர் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். அடிமைப்பட்டு இருந்தாங்க, திடீர்னு நான் தான் தேவனை ஆராதிங்க அப்படின்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும். ஏன்னா அங்க வந்து எகிப்துல வந்து இந்த இயற்கையை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள ஒரு மார்க்கம். இதை நிறைய பேர் மதத்தின் அடிப்படையில் அப்ரோச் பண்றதுனால தான் வாழ்க்கை இன்னும் அப்படியே அந்த தேங்கிய நிலையிலே இருக்கு, மேலோங்கி வர மாட்டேங்குது. நல்லா நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நம்ம ஸ்டக்கா எங்கே நின்றுறோம். ஏன்னா
நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது மதத்தின் அடிப்படையில் அப்ரோச் பண்றாங்க. இல்ல தேவன் இது எப்பேற்பட்ட வாழ்க்கை என்பது தேவன் வெளிப்படுத்துகிறார். இது ஜீவனுள்ள மார்க்கம், இது ஆசீர்வாதம், இது பெருக்கம், இது ஏராளம் தாராளம், அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இது இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த நிறைவின் தேவன் யார் என்பதை இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். மோசேக்கே ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த வனாந்தர பாதையில எப்படி ஆண்டவர் செய்வாரு, இவனுங்க வேற அழுகுறானுங்க, முறுமுறுக்கிறானுங்க அப்படின்னு டவுட் வந்திருக்கும். டவுட் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது 4ஆம் வசனத்துல தேவன் சொல்ற, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்றார். இப்போ மறுபடியும் 11ஆம் வசனத்தை, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவருடைய பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல் என்றார். சொல்றாரு பாருங்க, நான் உங்க தேவன் என்று நீங்க எதனால் அறிஞ்சு கொள்ளுவீங்க? இந்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாதனால தான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, இந்த தேவன் யாரா இருக்கிறார் என்பதை அதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சம்பவங்களிலிருந்து இந்த தேவனை நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போறோம். ஒருவேளை இன்றைக்கு குறைவில் இருக்கலாம், ஆனா நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம குறைவில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த தேவன் நிறைவுள்ளவராக இருக்கிறார். இவரை விசுவாசிக்கிறவர்கள், இவரை ஆராதிக்கிறவர்கள் குறைவில் இருக்கக்கூடாது. அது தேவன் விரும்புகிறார். அப்படி குறைவிலும் இருந்தா அப்படின்னா பிரச்சனை நம்ம கிட்ட, தேவன் கிட்ட இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார். அப்போ இந்த தேவன் நிறைவுள்ள தேவனா இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் தூண்டி எழுப்பப்படும். அதுதான் சொல்றாரு தேவன், நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன், உங்கள் தேவனை கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லென்றார். அப்போ 13ஆம் வசனம், சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாலத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாலத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிதானியாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவளை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்றாரு. அப்ப கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். என்ன சொல்றார் தேவன்னா, வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். எங்க பண்றாரு அப்படின்னா, வனாந்திரத்துல பண்றாரு. இதுவே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் செயல்படுகிறவராய் அவர் இருக்கிறார். நீங்க அங்கே பார்க்க முடியுது. அந்த வசனத்துல பாருங்க, 14ஆம் வசனத்துல பார்க்கணும் பாருங்க, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும், எங்க செய்யறாருன்னா வனாந்திரத்துல செய்யறாருங்க. ஏதோ ஒரு நீரற்ற பக்கத்துல இல்ல, வனாந்திரத்துல செய்யறாரு. அப்ப அங்க 14ஆம் வசனத்துல சொல்றாரு, தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றாங்க. இதுல நாங்க நீங்க தேவனை நீங்க நிறைவுள்ள தேவன் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியிருந்து வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ஜனக்கூட்டமா வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு 200 பேரோ 100 பேரோ வரலங்க. அவங்க வெளியேற வரும்பொழுது 30 லட்சம் பேர் அவர்கள் வராங்க. இது சுமார் ஒரு கணக்கு தான். ஏன்னா 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்களா, அப்போ 6 லட்சம் மனைவிமார்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்போ இந்த கணவன் மனைவிக்கு குடும்பத்தில் 2 பிள்ளைகளுக்கு கணக்கு போட்டா 12, அப்போ 24 லட்சம். அப்போ கூட அவங்க கூட மற்ற ஜாதி ஜனங்களும் வராங்க. அப்படி சேர்த்தா மொத்தம் 30 லட்சம். நம்ம தோராயமா கணக்கிடுறோம். ஆனா நான் சொன்னது குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் சொன்னேன். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பத்துக்கு 2 பிள்ளைலாம் இல்லை, அவங்க குறைந்தபட்சம் 5 பிள்ளைங்க, 6, 12 இப்பேற்பட்ட பிள்ளைகள் அவர்கள் பெற்றெடுக்கிறவர்களா இருந்தாங்க. அப்போ குடும்பத்தில் நீங்க போய் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பேர் அவர்கள் அங்க வெளியே அப்படி வராங்க. விடுதலையாகி, எகிப்திலிருந்து விடுதலையாகி இப்பேற்பட்ட ஜனக்கூட்டம் வருகிறது. எங்க 50 லட்சம் பேருங்க. 50 லட்சம் பேருக்கு இவர் திருப்தியா சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்மளுக்கே டவுட் வந்துடும். எப்படி ஆண்டவரே குடிப்பீர் 50 லட்சம் பேருக்கு நீர் அப்படின்னு டவுட் வந்துடும். ஆனா இவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்கு பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்ப சொல்றாரு, ஒரு தலைக்கு ஓமர் அளவு அப்படின்னா 1 கிலோ படி.
அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 கிலோ படி அப்படின்னா 50 லட்சம் கிலோ தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். சேர்த்து வைக்க முடியாது. இதை ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படி கொடுக்குறாரு பாருங்க, ஜெனரஸாக கொடுக்குறார், நிறைவாக கொடுக்குறாரு. சரி ஏதோ தொட்டுக்கோ வழிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் இப்படி கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கும் அவர் 400 லாரி அவர் அனுப்புகிறாரு. கணக்கு பண்ணி பார்த்தா அது அப்படி தான் வருது. டெய்லி இன்னைக்கு 400 லாரி அவர்களுக்கு அனுப்புறாரு. 400 லாரியில அவர் ஃபுட் அனுப்புறாரு. நாளைக்கு 400 லாரி அனுப்புறாரு. சரிங்க, இப்படி எப்படிங்க அனுப்புறாருன்னா, 1 மாசமா இல்ல 40 வருஷமா அவர் இப்படிதான் அனுப்புறாரு. 400 லாரி ஒவ்வொரு நாளும் அப்பத்து அவர் அனுப்ப வல்லமை இல்லவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, இல்ல அவ்வளவுதான் காலி, வனாந்திரத்தில் நம்ம பசியா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. இல்ல நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். நீங்க அதனால நான் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. இந்த வனாந்திரத்துல நான் நிறைவுள்ள தேவனா இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷர்களா நீங்கள் இருக்கிறீர்கள். நான் ஆசீர்வாதத்தின் கடவுள் என்பதை அவர் அங்க வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 400 லாரி டெய்லி 40 வருஷம் அனுப்பணும்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளவு பண்ணணும்? கிட்டத்தட்ட 800 பேர் அந்த லாரியை டிரைவ் பண்ணணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமும் பிஸ்னஸ் மேனும் அதை பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தேவன் பண்ண முடியும். நம்ம தேவன் யாரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவு வரும், பரிபூரணம் வரும், ஆசீர்வாதத்தை நம்ம சுலபமாய் நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் இங்க செய்றாரு பாருங்க. என்ன மாதிரியான காரியத்தை இங்க வெளிப்படுத்துகிறார். இதை நான் சொல்லல, உண்மையா சொல்றேன். யாத்திராகமம் 16:35 வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்து வரும் மட்டும் 40 வருஷங்களும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். இப்படி 40 வருஷம் அவர்களை தேவன் போஷித்து வந்தாரு. இவர்களை போஷித்து பராமரிக்கணும்னா நம்ம தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நெருக்கடி வருது, சூழ்நிலை நெருக்கடியா இருக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, பசியா இருக்கிறது. ஆனா தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு. தேவன் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறாரு. இப்ப இங்க பார்த்தோம், தேவன் இங்க உறவு கொள்கிறார். உறவு கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவை கொண்டு வராரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அங்கேயும் தேவன் இயேசு இருக்கிறாரு. இயேசு இருக்கும் பொழுது அந்த இடத்துல குறைவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். கானா ஊர் கல்யாணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாங்க, அற்புதத்தை செய்யறாரு. அங்க எப்படி செய்யறாரு அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செய்யறாரு. அங்க அவ்வளவுதான். அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அசிங்கமாய போயிடும். இது காலங்காலமா பேசுவாங்க. அந்த குடும்பத்தின் மீது ஒரு காலங்காலமா ஒரு குறைவு இருக்கும், ஒரு அவமானம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அவமான நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா என்ன பண்றாருன்னா, இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரு. நீங்க நம்ம ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இருக்கும். தேவன் அந்த இடத்துல இருப்பாரு. தேவன் அந்த இடத்துல இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது என்ன எப்பேற்பட்ட காரியம் இருக்கும்னா, அந்த இடத்துல குறைவு என்பதே இருக்காது. நீங்க எல்லா சம்பவத்திலும் நீங்க பார்க்கும்போது தான் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. தேவன் தான் அவர்களை யார் என்பதை காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். யார் என்பதை அவர்களை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் இருந்தாரு. அதனால நிறைவின் தேவனா அவளுக்கு வெளிப்பட்டாரு. வனாந்தரத்துல, நான் சொல்றது வனாந்தரத்துல 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு மன்னாவை கொடுத்தார். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த கானா ஊர் கல்யாணத்தில் குறைவு ஏற்படுகிறது. குறைவு ஏற்படும் பொழுது இயேசு இந்த இடத்துல இருக்கிறாரு. இயேசு இந்த இடத்துல இருக்கும் பொழுது குறைவு ஏற்பட்டாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த 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 நேரத்தில் அவர் நிறைவாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த சம்பவம் சொல்லுது பாருங்க. அந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ இயேசுவும் சீஷரும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணத்துல அநேக விருந்தாளிகள் இருக்கிறாங்க. இப்போ இயேசுவும் ஒரு விருந்தாளி அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு இந்த இடத்துல இருக்கும்பொழுது திராட்சரசம் குறையப்பட்ட போது, இப்போ திராட்சரசம் குறையப்பட்ட போது அப்படின்னு வரும்பொழுது அவங்க இயேசுனுடைய தாயார் போய் சொல்றாங்க இயேசு கிட்ட, திராட்சரசம் இல்லையா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஓவர் அப்படின்றாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரல. வேற வேற மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்பொழுது இப்படிதான் சொல்லப்படுது, என் நேரம் இன்னும் வெளியே வரல, என்னுடைய வல்லமை நான் இன்னும் காண்பிக்கக்கூடிய நேரம் இன்னும் வரல. என்னுடைய வல்லமை என்ன அப்படின்னா, அவருடைய வல்லமை நிறைவு, அதுதான் அவருடைய வல்லமையா இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு குறைவு ஏற்படுகிறது. ஆமா, குறைவு இருக்கிறது. கல்யாண வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா எங்க பிரச்சனை நடக்குன்னா சாப்பிட்றதுல தான் பிரச்சனை நடக்கும், சாப்பாடுல தான் பிரச்சனை நடக்கும். இப்படி சொல்லுவாங்க பாருங்க, டெக்கரேஷன் பேசாது, வேற எதுவும் பேசாது, சாப்பாடு தான் நின்று பேசும் அப்படின்வாங்க. பாத்தீங்களா, நீங்க நின்று பேசுமா, நின்று பேசினா, உட்காந்து பேசினாலும், படுத்து பேசினா, ஆக மொத்தம் சாப்பாடு தான் அவங்களுக்கு மெயின் கல்யாணத்துல, இல்லையா? அப்ப அந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு அவமானம் ஏற்படுகிறது. ஏன்னா எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா, திருமண வீட்டில் நீங்க போய் பாருங்கப்பா, சாப்பாடு தான் முக்கியம்பா அப்படின்னுவாங்க. இங்கே அதுதான், இங்க திராட்சரசம் தான் அங்க உணவே அவர்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். சாப்பாடு இங்க குறையப்படும் பொழுது இயேசுனுடைய தாயார் வராங்க, வந்து அங்க சொல்றாங்கப்பா, குறையப்படும் போது நீங்க நினைக்கலாம், ஓ கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டே வருது போல, இல்ல சுத்தமா இல்ல, வழிச்சு போட்டாச்சு அப்படிதான் சொல்றாங்க. இல்லை, நோ மோர் வைன் அப்படின்றாங்க, அவ்வளவுதான் காலி அப்படி, ஒண்ணுமே இல்லை, காலியா இருக்குது, எல்லா பாத்திரமும் காலியா இருக்கிறது. ஆனா இயேசு கிட்ட வரும்பொழுது அவங்க சொல்றாங்க இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையோடு வராங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை காட்டக்கூடிய நேரத்தை நான் இன்னும் வரல, நான் என்னுடைய வல்லமையை காட்ட போறேன். என்னுடைய வல்லமை எப்பேற்பட்ட ஒரு வல்லமையா இருக்கிறது அப்படின்னா, குறைவா இருந்தாலும் காலியா இருந்தாலும் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தை அந்த இடத்துல இருக்கும் பொழுது, என்னுடைய வல்லமை அந்த இடத்துல புறப்பட்டு வரும்போது, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் தேவன் அவர் நிறைவுள்ளதாக மாற்றுகிறார். நீங்க அப்போ அந்த 5ஆம் வசனத்துல சொல்றாங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ சாப்பாடு காலி ஆயிடுச்சுனாலே நிறைய சவுண்ட் வந்துடும், அவ்வளவுதான் போச்சுப்பா, என்ன எப்படி என்ன ரெடி பண்ண போறீங்க, நிறைய சவுண்ட் வரும், அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சு, சரி என்ன இருக்குது, என்ன பிரிஞ்சு இருக்குது, அதான் போடு, நிறைய சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அப்படிதான் அந்த இடத்துல நிறைய சவுண்டு வந்திருக்கும். நிறைய பேர் ஒரு கேவலமா பேசியிருப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல, திராட்சை ரசத்தை வந்து அங்க கிடைக்காதா, இந்த மார்க்கெட்டுக்கு போனோமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க. ஆனா அவங்க தாயார் சொல்றாங்க பாருங்க, இயேசுனுடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யாராலாம் ஏகப்பட்ட மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை கேட்காதீங்க. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டாரே இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்க கேட்காதீங்க. பொண்ணு வீடு போயிட்டு மாப்பிள்ளை வீடு போயிட்டு ஏதாவது கேட்பாங்க, அதை கூட நீங்க கேட்காதீங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எப்பேற்பட்ட ஒரு மத்தியில இயேசு இருக்கிறார் பாருங்க, ஒரு பிரச்சனை நிறைந்த நேரம் அது. சரியான நேரத்தில் தேவன் அங்க வல்லமை வெளிப்படுத்துகிறார், நிறைவான தேவன் அங்க அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனுக்கு முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். சொல்றாரு, இப்போ அங்க ஒரு 6 கற்சாடி இருக்கிறது. யூதர்கள் முறைமையின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கை கால்களை கழுவும்படி வைப்பாங்க. அது தொட்டி, அது கல் தொட்டி.
இப்போ அந்த மாதிரி அங்கே 6 கல் தொட்டி கற்சாடி இருக்கிறது. அந்த 6 கற்சாடிகள் என்ன பண்ணுறாருன்னா தண்ணீரை நிரப்ப சொல்கிறார். யார்கிட்ட? வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, தண்ணீரை நிரப்புப்பா அப்படின்றாரு. வேலைக்காரர்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கன்னா அவர் தண்ணீரை நிரப்பு அப்படின்றாரு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தாயார் சொல்லிட்டாங்க, வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு என்ன நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம யாரார் சொல்றதோ நல்லா கேட்குறோம், ஆனால் வாழ்க்கை இன்னும் குறைவில் இருக்குது. நம்ம என்னைக்காச்சும் இந்த கர்த்தர் சொன்னதை நம்ம கேட்டிருப்போமா? நம்மளை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்துருப்போமா? இல்லை. அதனால தான் இந்த இடத்துல அந்த தாயார் சொல்றாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்றாரு. இன்றைக்கும் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யாரோ சொல்றத கேட்கிறோம். பிரச்சனை அங்கதான் குறைவு அதனால தான் ஏற்படுகிறது. யாரோ சொல்றத நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரை எடுக்கிறோம். அந்த ஆஃபர் எடுக்கிறதுனால குறைவு ஏற்படுகிறது. ஆனா இயேசு சொல்றதை செய்யறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இல்லை. அதனால தான் அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கட்டளை மாதிரி சொல்லிட்டாங்க, யார் சொல்றதும் கேட்கக்கூடாது, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். சரி, இயேசு ஏதாவது மேஜிக் பண்ணுவார் பார்த்தா வேலைக்காரங்க நினச்சிருப்பானுங்க, சரி இயேசு எங்கேயாவது எதனா நல்ல கடைக்கு அனுப்புவார் போல, போயிட்டு வாங்கி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பானுங்க போல. அவர் நடனா தண்ணியை மூண்டு ஊத்துன்றாரு. வேலைக்காரன் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும் போல, என்ன அவர் தண்ணியை மூண்டு ஊற்று சொல்றாரு, ஏதோ யோசிப்பானுங்க அவனுங்க, ரைட்டு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அங்கே அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட போகுது. வேலைக்காரர்களுக்கும் தெரியாது, இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல வல்லமை வெளிப்பட போகுது, சரியான நேரத்தில் வெளிப்பட போகுது. இல்லைன்ற நேரத்திலும் சரி, போதும் இல்லை அதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு முடியாது என்ற நேரத்திலும் சரி, இயேசுக்கிட்ட நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நிறைவுள்ளதாக மாற்ற முடியும் என்பது இந்த சம்பவம் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு உட்பட்டு முடியவே முடியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணி எடுத்து ஊற்றுன்றாரு, வேலைக்காரங்களுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. என்ன சொல்றாருன்னா அந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் எடுத்துன்னு போய் கூடு, சீஃப் ஹெட்டுக்கு எடுத்துன்னு போய் கூடு, அந்த கேட்ரிங் ஹெட் இருப்பாங்க பற்றி அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் கூடு அப்படின்ற. அவன் அதை குடிச்சிட்டு நல்லா இவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ நேரம் இது எங்கே இருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மாப்பிள்ளையை கூப்பிட்றான். மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறான், ஓரமாக கூப்பிட்டு, அப்பா இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணியிருந்த, இவ்வளோ ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை இவ்வளோ நல்லா இருக்கு, இது இவ்வளோ நேரம் நீ எங்கே வச்சுன்னு இருந்த? அவனே சொல்கிறான் பாருங்க, நல்லா இருக்கிற ரசம் ஜனக்கூட்டம் குறைய என்ன பண்ணுவாங்கன்னா கலப்படத்தை கலப்பாங்க. அது அவனே சொல்கிறான். இப்போ ருசி மிக குறைந்ததை கொடுப்பாங்க அப்படின்னு அவனே சொல்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல திராட்சை ரசத்தை அவர் கொடுக்குறாரு. அது எதை வெளிப்படுத்துகிறதுனா நல்ல வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே வந்து திராட்சை ரசம் ஒரு 50-100 பேருக்கு இருந்தால் போதும். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிய போகுது, 50-100 பேருக்கு இருந்தால் போதும். ஆனால் இவர் எவ்வளோ தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா 900 லிட்டர்ஸ் கொடுக்குறாரு, 900 லிட்டர் கொடுக்குறாரு. எப்படின்னா அந்த அந்த நேரத்தில் அந்த திராட்சை ரசத்தை வியாபாரம் பண்ணுறவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை எடுக்க முடியும். இது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளை அந்த திராட்சை ரசத்தை வந்து நல்லா அனுசரிச்சிருப்பாங்க. அவங்க மீந்ததை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வியாபாரம் செஞ்சுருப்பாங்க. மீந்ததை வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தேவன் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக மாற்றினா இருப்பாருங்க. எப்படி ஒரு நிறைவை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல இல்லை, நோ மோர் வைன் சொல்கிறாங்க. இல்லாத இடத்துல இருந்து தேவன் ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். இங்கே பிரச்சனை என்னன்னா, நிறைய நேரத்தில் குடும்பத்தில் பணம் அவசியமாக இருக்கிறது. அதனால நிறைய குடும்பங்கள் போராட்டத்துக்குள்ளே போகுது, கண்ணீருக்குள்ளே போகுது, சண்டைக்குள்ளா போகிறது, இன்னும் வாழ்க்கை தடமாறி வேற எங்கேயோ போகிறது. என்ன நீங்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ பணம் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இந்த பண விஷயத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ நம்ம அதன்படி செய்யறதே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே பணம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை அவர்கள் ஆராதிக்கிறாங்க. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் என்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. யார்? கிறிஸ்தவர்கள். பணம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த நாளைக்கு பைசா இருந்தால் தான் இந்த வேலை முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் கடன் வாங்குகிறார்கள். அந்த நேரத்தில் நம்ம நின்று யோசிக்கும் பொழுது, இந்த இயேசுக்கிட்ட ஐடியாவை கேட்கும் பொழுது, இவர் சொல்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் உண்மை.
ஆனால் நம்முடைய மைண்ட் என்ன பண்ணுதுன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல இயேசு செய்து காண்பித்திருக்கிறார். இன்னும் நான் சொன்னேன், இந்த பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரு இல்லையா, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. அதனால அந்த நிறைவை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் நிறைவு கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த புதிய ஏற்பாட்டு சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கல்யாணத்தில் ஒரு குறைவு வந்ததில் இயேசு இந்த இடத்துல இருக்கிறாரு. இயேசு இந்த இடத்துல ஒரு குறைவு ஏற்படுகிறது. குறைவு ஏற்படும் போது இந்த இடத்துல அவர் நிறைவை மாற்றுகிறார், நிறைவை கொடுக்கிறார். என்னன்னா காலங்காலமாய் அவர் சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, கிஃப்டா கொடுத்தாரு. அவர் நினைச்சா ஒரு 50 பேருக்கு கொடுத்தா போதும், இல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல 900 லிட்டர் அவர் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய தன்மை, அதுதான் தேவனுடைய குணாதிசயம், அதுதான் தேவனுடைய குணம். இதுல ஒண்ணுதான் நிறைவு. அவர் நிறைவன் தேவனா இருக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். நம்ம தேவன் பணக்கார கடவுள். அதுதான் நம்முடைய தேவன். எல்லாமே அவர் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். சாலமோன் என்ற ஒரு சிறு பையன் இருக்கிறான், தாவீதுடைய பையன். தாவீதுக்கு அடுத்த தலைமுறை அவன் தான் அரசாள வேண்டும். அப்போ அரசாளும் பொழுது கரெக்டா ராஜாவை ஆக போறான். அந்த டைம்ல தேவன் அவனுக்கு தரிசனமாறாரு. அப்ப தரிசனமாகும் பொழுது சாலமோனிடத்துல கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சாலமோன் சொல்றாரு, ஜனங்கள் ஏராளமா இருக்கிறதுனால எனக்கு ஞானத்தின் இருதயம் எனக்கு வேணும்னு சொல்றாரு. நீங்க எங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கேட்கிறாரு சாலமோன் கிட்ட, நீ விரும்புகிறது என்கிட்ட கேளு அப்படின்றாரு. அப்போ 8ஆம் வசனத்தை சாலமோன் கேட்கிறாரு பாருங்க, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களை ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். அதனால 9ஆம் வசனத்துல பிற்பகுதியில் வாசிக்கிறேன், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்து தந்தருளும் ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். இங்க சாலமோன் ஞானத்தை கேட்கிறாரு. தேவன் சொல்றாரு, சரிப்பா, நீ நல்லதை கேட்டிருக்கிற, ஞானத்தின் இருதயத்தை கேட்டிருக்கிற, நான் உனக்கு நிச்சயமா ஞானத்தின் இருதயத்தை கொடுக்குறேன், உன் வார்த்தையின்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இங்க பாருங்க, சாலமோன் என்ன கேட்டான் அப்படின்னா, தேவனிடத்துல ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கொடுத்ததும் இன்றி தேவன் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தும் நான் தரேன் அப்படின்றாரு. சரிங்க, ஏன் எங்க சாலமோனுக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தராரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாக தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஏன் தேவன் சாலமோனுக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை ஞானத்தை தரார் அப்படின்னா, 3ஆம் வசனம் சொல்லப்படுது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. நான் சொன்னேன் இல்லையா, ஏன் குறைவு ஏற்படுது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன தேடுறோம்? முதல்ல நம்ம தேவனை தேடுறோமா? முதலாவது நம்ம தேவனை அன்பு கூறுகிறோமா? இதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாவே இருக்கும். அவர் ஐஸ்வர்யத்தை தாராளமா தர முடியும். தாராளத்தின் தேவனா இருக்கிறாரு. நம்முடைய எண்ணம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட வர வேண்டும், இயேசு கிட்ட வர வேண்டும், இயேசு கிட்ட உறவாட வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்க வேண்டும், இதில் நாம் தியானத்தை செய்ய வேண்டும். இதுல தான் எல்லா பரிபூர்ண நிறைவு இருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சுருக்கமா சொல்லிடுறேன். அப்ப சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யனா சரி ஓரளவுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு. இல்லை, எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னா, சாலமோன் வாழ்ந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்கள் அவர் வாழ்ந்த நாட்கள். ஏன்னா
இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் யார் கொடுத்தது? இங்கே சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன், மகிமை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட ஒரு நல்வாழ்வு யார் கொடுக்கிறார்? இப்பேற்பட்ட நிறைவை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் கொடுக்கிறார். நீங்க இந்த சம்பவத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க. அப்படியே சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் பாருங்க. சாலமோனுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வருது. அப்போ சில கிஃப்ட்ஸ் வரும்பொழுது 666 தாலந்து பொன் வருகிறது சாலமோனுக்கு. எங்க கிஃப்டா கொடுக்குறாங்க. இதை நீங்க இன்னைக்கு இருக்கிற நாட்களை நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 25 டன் கோல்டு, பொண்ணு 25 கோல்டு, தங்கத்தை கிஃப்டா கொடுக்குறாங்க. கிஃப்ட் மட்டும் தங்கத்தை கொடுக்குறாங்க. 25 டன் கோல்டு. ஏன்னா வருஷம் இந்த கிஃப்ட் சாலமோனுக்கு வருதுங்க. எந்த கவர்மெண்டாச்சும் இப்படி பண்ண முடியுமா? எந்த பிசினஸ் மேனாச்சும் இப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை கொடுக்க முடியுமா? இப்பேற்பட்ட பணத்தை கொடுக்க முடியுமா? யாராலுமே கொடுக்க முடியாது. அதுதான் வேதம் சொல்றது, மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவன் அன்பு கூற வேண்டும். நமக்கு பணம் ரொம்ப அவசியம்தான், பெருக்கம் ரொம்ப அவசியம்தான், நிறைவு அவசியம்தான். இந்த நிறைவின் தேவனை, இந்த நிறைவின் இயேசுவை நாம் அன்பு கூற வேண்டும், அவரிடத்துல வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சப்மிட் பண்ணும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த 25 டன் கோல்டு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷம் 1500 கோடி சாலமோனுக்கு கிஃப்டா வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கடவுள் எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்பேற்பட்டதா இருக்கிறது, ஏன் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்றதே இல்லை. ஏன்னா இந்த உலகம் ஃபாஸ்ட்டாக இயங்குறதுனால நம்ம அது கூட அப்படியே நம்ம போயிடுறோம். சர்ச்சுக்கு வந்தால் போதும், கடவுளை ஆராதிச்சா போதும், எல்லா ஜப கூட்டத்துக்கும் வந்தால் போதும். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிறைவன் வாழ்க்கையாக இருக்கிறது. நான் இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், குறைவில் இருக்க மாட்டேன், ஏழையாக இருக்க மாட்டேன். இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா, மதத்தின் அடிப்பில் அப்ரோச் பண்றாங்க. வந்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா தேவன் வச்சிட்டாரு. என்னன்னா, அவரை அன்பு கூற வேண்டும். இங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அவரை நம்ம அன்பு கூறும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை தர முடியும், தாராளத்தை தர முடியும். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இல்லைன்ற சூழ்நிலையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம். பயப்படக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு காண்ற எகிப்தரை இனிமே நீ காண மாட்ட. அந்த விசுவாசத்தின் எண்ணம் நமக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற கடன் பிரச்சனை நான் இன்னைக்கு பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பா வேணா பல பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனை இருந்தாலும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்கிறார். சரி செஞ்சது மட்டுமல்ல, மீதம் எடுக்க செய்கிறார். மீதம் எடுக்க செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். என்னன்னா, அவர்கிட்ட வரணும். இதுதான், அவர்கிட்ட அவர் அன்பு கூற வேண்டும். அவருடைய கட்டளையின் நாம் அன்பு கூற வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். சுலபமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய நிறைவையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கணும். நாம் யாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ரொம்ப நல்லவராக இருக்கிறீர். என்னோட வாழ்க்கையில நீர் நிறைவின் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அடிமைப்பட்டிருக்கலாம், எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நிறைவின் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிறைவின் இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஒரு குறைச்சல இருக்கலாம், இல்லை என்ற சூழ்நிலை இருக்கலாம், தர தட்டலாம், எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை உண்டாக்கின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரை நாங்கள் அன்பு கூறும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நிறைவின் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில
வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து போகும்போது அவர் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்வாழ்வோடும் அவர்கள் இங்கிருந்து புறப்பட செல்லும்படி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நிறைவின் கடவுளாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு படி விசுவாசத்தை நாங்கள் பெரும்படி நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் நல்ல தேவனாக இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிறைவை நாங்கள் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை நீர் திறக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். நீர் ஏற்கனவே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். சூழ்நிலை என்ன வேணா சொல்லலாம், மனிதர்கள் என்ன வேணா சொல்லலாம், ஆனால் கர்த்தர் நீர் என்ன சொல்கிறோ அதன்படி நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அதன்படி என்னுடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் உண்மை சேவிக்கட்டும், உண்மை அன்பு கூறட்டும். நீர் என்ன சொல்லுகிறோ, அவருடைய வாழ்க்கை என்ன திட்டங்கள் நோக்கங்கள் வச்சிருக்கிறோ நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அந்த வெளிப்பாட்டின் அறிவினால் அவருடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை பூத்து குலுங்க செய்வீராக ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. போகிலும் மறுகளும் எதிர்கொண்டவர்களை வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் என்றும் இன்றும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.